ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், வெல்கம் டு சேலம் ஜேஹெச் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி செய்ய போகிறேங்க. மசாலா சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆயில் இல்லாமல் கூட வந்து இது செய்யலாம். நான் கிட்டத்தட்ட வந்து 4 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேங்க. மினிமம் 1/4 கிலோ நினச்சிக்கோங்க. அதுன்ட்டு 1/4 கிலோவோட கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாயில் பண்ணிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, சீரகத்தூள், தனியாத்தூள், ஓமம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட் இதுன்ட்டு. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி மாவுக்குள்ளே பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பிசையும் போது உங்களுக்கு காட்டுறேங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்துட்டேங்க. பாருங்க. இப்போ வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுன்னு ஓமம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், சீரகத்தூள், சால்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தொளிச்சு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தான் வந்து பிசையணும். இதுன்னு கையில் உங்களுக்கு கொட்டுதுன்னு கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்குங்க. நான் பெசஞ்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நான் இப்போ போட போகிறேன். இதுன்னு நான் எல்லாம் பெசஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுன்னு சரிங்களா? இப்போ எப்படி உருட்டுறதுன்னு சொல்லித்தராங்க. இதுன்னு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தின்னாகவும் இருக்குது. ஏன்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுனால அப்புறம் வந்து உருட்டும் போது வந்து ஒட்டிக்குதுன்னு கொஞ்சம் மாவு வந்து அதிகமாக போட்டு தான் இது போடணும். ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எல்லாம் உருட்டிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். இப்போ சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டைட்டாக தாங்க உருட்டணும். ரொம்ப லூஸாக இருந்தால் ஒட்டிக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஆயில் தேவையில்லைங்க. ஃபோல்ட் பண்ணி மடிக்கக்கூடாது. இதுன்னு இந்த அளவுக்கு தின்ன உருட்டி எடுத்துக்குங்க. எல்லாம் உருட்டிட்டு நான் சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேங்க. இதுன்னு எல்லாமே சப்பாத்தி உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சு உங்களுக்கு காட்டுறேங்க. செய்யும் போது வீடியோ பார்க்குறேன். எல்லா சப்பாத்தியுமே உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி சுட்டு காட்டுறேங்க. எல்லாமே சப்பாத்தி இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ கல்லை போட்டு எடுக்கலாம் ஒன்றொன்னா. அதுன்ட்டு ஆயில் இல்லாமல் கூட எனக்கு செய்யலாம். சாஃப்டாக இருக்குங்க. இதுன்னு நான் பசங்களுக்கு மட்டும் நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுன்னு நான் ஆயில் இல்லாமல் தான் சாப்பிடுவேன். நீங்கள் வேணால் ஆயில் இல்லாமல் கூட யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது.
இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் சப்பாத்தி செய்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு போட்டு சப்பாத்தி செய்யுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டுங்க இந்த சப்பாத்தி. இது எனக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க. இதுன்னு 2 சாப்பிட கூட 4 சாப்பிடுவாங்க. அவ்வளோ தின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட செய்யுங்க. இதுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எந்த மிஸ்டேக்கும் இது ஆகாது. இதுன்னு இதுக்கு கிரேவி வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலா அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.